ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு வீக் டே ரொட்டீன் தாங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான அண்டு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க ரெடி பண்ண போகிறேன். காலையில் வந்து கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. கிச்சனில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நைட் தூங்க போகும்போது இந்த டோர் எல்லாமே ஓப்பன் பண்ணி விட்டுருவேங்க. முதல் நாள் நைட்டே வந்து சென்னா மசாலாக்காக சென்னா வந்து ஊற வச்சுருந்தேன், அதை வேக போட்டாச்சுங்க. முருங்கைக்கீரை வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இருக்குங்க. அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்ச விழுது வந்து சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு கோதுமை மாவு, உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பட்டர் கூட சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற சின்ன பசங்க இந்த வெஜிடபிள்ஸு, கீரை இதெல்லாம் சாப்பிட்றதில்ல அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி தாங்க ஆகணும். இது 1 மணி நேரம் ஊறட்டுங்க. நான் சென்னா மசாலாவும் ரெடி பண்ணிடுறேன். இந்த முருங்கைக்கீரை சப்பாத்தி செய்யும்போதே கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேனே, பிடிக்குமோ பிடிக்காது அப்படின்ட்டு. ஆனால் சாப்பிடும்போதே வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 சப்பாத்தி, லஞ்சுக்குமே அதே பேக் பண்ணி எடுத்துட்டான். இந்த காய்கறி கீரை சாப்பிடாத பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. இது ஒரு ஐடியாவாக எடுத்துக்கோங்க.